இது நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விடலாம். ஓரளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஃப்ரோசன் பீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அது தனியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு 2 ஸ்பூன் போல் கசகசாவும் அப்புறமேட்டு ஒரு 10 முந்திரி வந்து தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு மிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு அப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து கட்டி ஆயிரும். அதனால தான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம்.